இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி. ரொம்ப கம்மியான பொருளை வச்சு சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். குக்கிங்கில் பிகினர்ஸாக இருக்கவங்க, பேச்சுலர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்தாமணி சிக்கன் செய்ய ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துவேன். சின்ன வெங்காயம் 30, இதை 2 நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும் போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணும்னு இல்லை, உடனடியாக நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துருங்க. லைட்டாக இதை வதக்கி விட்டுட்டு அடுத்து 30 காஞ்சி மிளகாய், இதை 2ஆக கீறிட்டு உள்ளே இருக்க விதைகளை ஃபுல்லாக எடுத்துருக்கேன். நம்ம நிறைய மிளகாய் சேர்க்கறதுனால உள்ளே இருக்க விதைகளை எடுத்துட்டிங்கன்னா காரம் பேலன்ஸ் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. அந்த மிளகாயோட விதைகள் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இட்லி பொடி அரைக்கும் போது அப்படின்னா மிளகாய் தூள் அரைக்கும் போது இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வரணும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் இல்லை. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்கு ரொம்ப மசாலாவோ தேங்காய் அரைச்சி ஊற்றியோ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ப்ளைனாக செய்வாங்க. ஆனால் சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம சேர்த்துன வெங்காயம் ஒரு 3/4 பதம் வந்துருக்கு. இப்போ இதில் 10 பல் பூண்டு, இதை தட்டி சேர்த்துக்கோங்க. இது போல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துருங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துனா போதும், அவ்வளோதான். இப்போ சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கனில் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வெந்துட்டு இருக்கு. தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும், இது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி இதில் இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் மிளகாய் தூள் எந்த பொடிகளுமே நம்ம சேர்க்கல. இந்த மிளகாயில் இருக்க அந்த கலரே இந்த சிக்கனில் ஒட்டி இருக்கு. நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதில் கொஞ்சம் போல கருவேப்பிலையை அப்படி தூவி விட்டுருங்க. ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுட சுட சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பெஷல் டிஷ்ஷான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எழுதிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.